அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், வளர்மதி சித்தியும் நீங்க தானு ரகுவரன் சித்தப்பாக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சு அவர் ரொம்ப பயப்படுவாரு. பாக்கலாம். நடக்க போற யுத்தத்துல தெரிய வாய்ப்புகள் இருக்கு. தர்ஷினி மொழி தர்ஷினி இவட வெறு இச்சாதாரி எப்படி நம்போதிரி மாதிரி என்னமா நடிக்குது பாரு. நம்மளும் நம்ம பங்குக்கு கீழே போய் நடிப்போம். தோ வர சாமி. அது சரி, இத்தனை பேராவும் நீங்களே இருக்கும்போது ராணி ஈஸியா கொண்டுடலாம்ல. தமனா, நான் அதுக்கு ட்ரை பண்ணாமலையா இருக்கேன். காலையிலே ட்ரை பண்ண, ஆனா அவகிட்ட நகை இருந்ததால அவ தப்பிச்சிட்டா. அப்படியா? இப்ப கொண்டுடலாமே. இப்பதான் இந்த நகத்தை நான் எடுத்துட்டு வந்துட்டேன்ல. ராணிக்கு எப்பவுமே ஸ்பெஷலா தான் இருக்கணும். கொன்னு இருந்தா அப்பவே கொன்னு இருப்பேன். ஆனா இப்ப அத ஆட்டக்காரி வந்து கொல்லுவா. அந்த ராணியால அங்க ஒரு அவதாரமே அழிஞ்சு போச்சு. ஐயோ, பயப்படாத. அதனால எனக்கு எந்த வகையிலும் சக்தி குறையாது. ஐயோ லேக்கா, என்ன மூக்குல இருந்து ரத்தம் வருது? தமனா, நான் இப்போ ரொம்ப கோவத்துல சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நான் ராணிய சாதாரணமா கொல்ல போறதில்ல, கொடூரமா, அதுவும் ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு மன உளைச்சலை ஏற்படுத்தி அப்புறமா தான் கொல்ல போறேன். அதையும் நீ பார்க்க தானே போற. சரி தமனா, அத மறக்காம எரிச்சிரு. தர்ஷினி, உன்னை கீழே நம்பூதிரி கூப்பிடுறாரு போ. தெரியும் ரகுவரன். ரகுவரனா? காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு தமன்னா. அந்த குட்டச்சிக்கு இருக்கிற கொழுப்ப பாத்தியா? என்ன பார்த்து ரகுவரன் சொல்லிட்டு போறா. ஐயோ சித்தப்பா, அது தர்ஷினியே இல்ல. என்னது? என்ன சொல்ற தமன்னா? ஆமா சித்தப்பா, அது இச்சாதாரி. என்னது? அது இச்சாதாரியா? ஆமா, அந்த இச்சாதாரி தர்ஷினியோட ரூபத்தையும் எடுத்துருச்சா? அது மட்டும் இல்ல சித்தப்பா, வளர்மதி சித்தி உருவத்துல இருக்கிறது இச்சாதாரின்னு சொன்ன இவர் ரொம்ப பயப்படுவாரு. என்ன தமன்னா, என்ன யோசிக்கிற? அது ஒண்ணு இல்ல சித்தப்பா. சரி சரி விடு. அந்த நகை எங்க இருக்கு? இதோ என் கையில தான் இருக்கு. இத போய் நம்ம முதல்ல எரிச்சிடலாம். நீங்க போய் பெட்ரோல் எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு வந்துருங்க. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வரேன். சரி போங்க. அப்ப இதான் பிடாரன் ஐயாவோட வீடு. ஐயா, ஐயா, பிடாரன் ஐயா. வாடா வா. நான் உண்மையான பிடாரன் நினைச்சு என்னை வீட்டுல மகுடி ஊத கூப்பிடுறியா? இச்சாதாரியா வந்து உன் குடும்பத்துக்கே சங்கூதரை வர. ஐயா, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். தம்பி, நீங்க யாரு? என்னென்னவோ சொல்றீங்களே. ஐயா, என் பேரு சித்தார்த். உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். என்ன உதவி? ஐயா, அது ரொம்ப பெரிய கதை. அது விளக்கமா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். என்ன தமன்னா இது இப்படி பண்ணுது? ஐயோ சிதப்பா, அவங்க எல்லாரையும் மறைச்சு வச்சுட்டு உங்க வைஃப் மட்டும் விட்டு வச்சோம்னா ஏகப்பட்ட சந்தேகம் வரும். அதனாலதான் எல்லாரையும் தூக்கி இந்த வீட்லயே ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு இந்த வீட்டையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கு. என் வளர மட்டும் எப்படியாவது விட்டுருங்க. உங்க வைஃப நான் ஒண்ணுமே பண்ணல. நீங்க ஏதாச்சும் வளரி எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவீங்க போலயே. கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ தைரியமா இரு. நல்ல வேளை அக்காவும் மனவும் ஊருக்கு போயிட்டாங்க. அதனாலதான் தப்பிச்சிட்டாங்க போல இருக்கு. என்ன ராணி, நான் உண்மையான பிடாரன் நினைச்சு ரொம்ப பயபக்தியோட
அதுவும் உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்க போல. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கு தெரியலல்ல? ஐயா 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 என்ன ஆச்சியா? ஐயா என்னாச்சு ராணி போய் தண்ணி எடுத்து போமா. ஐயா ஐயா ஐயோ, திடீர்னு அண்ணி, மயக்கம் தண்ணி போட்டுட்டு கொடு. சீக்கிரம் தண்ணி தெரியுமா? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயா எந்திரிங்க எந்திரிங்க. ஐயா தண்ணி குடிங்க. இந்தாங்க. ஐயா இங்க என்னமோ தப்பா நடக்குதுங்க. நான் கிளம்பும் போதே சகுனம் சரியில்லைங்க. அதையும் மீறிதான் நான் உங்க கூட கிளம்பி வந்தேன். இந்த மகுடி என்னால வாசிக்கவே முடியாது. அதையும் மீறி வாசிச்சா எனக்கே அது ஆபத்தா முடிஞ்சிடும். யோ என்ன சொல்றாரு? என்னங்க கட்சி நேத்துல இப்படி சொல்றீங்க? ஐயா நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயா எங்க எல்லாத்தோட உயிரும் உங்க கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு வந்து வாசிங்கயா. இல்லைங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன விட்டுருங்க. எனக்கு பயமா இருக்குங்க.